பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? பிஸ்னஸ்னா ஓகே, ஒரு பாஸ் இருப்பாரு. அவரு கீழ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருப்பாரு. அவரு கீழ 4 சூப்பர்வைசர், 4 சூப்பர்வைசர் கீழ 16 லேபர்ஸ் இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய ஒரு மைண்ட் தாட்டா இருக்கும். அத தாண்டி பிஸ்னஸ்னாலே ஏதோ பிஸ்னஸ் நம்ப அப்படின்ற மாரி தான் நம்மளுடைய மைண்ட் செட் அண்ட் நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கும். ஆனா, பொதுவாகவே பிஸ்னஸ் அப்படிங்கிறது சில விதங்கள்ல நம்மளால பிரிக்கலாம். பொதுவா சம்பளம் அப்படிங்கிறது எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க? பொதுவா மாநகரங்களிலும், பெருநகரங்களிலும் அ அதிக அளவு மக்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனிகளையும் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் அப்படிங்கிறது வேலை செய்றவங்களுக்கு மாசம் ஒரு தடவ தான் குடுப்பாங்க. மந்த்லி சேலரி. அதுக்கோசரம் அவைங்க என்ன காரணம் சொல்லுவாங்க, "இன்னைக்கெல்லாம் உலகமே மாறி போச்சுப்பா. நீங்க வந்து மாச சம்பளம் வாங்குனீங்கன்னா தான்ப்பா இன்னைக்கெல்லாம் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். மாச சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஏன் உங்களுக்கெல்லாம் வந்து ஏடிஎம் கார்டுல பணம் எடுத்து செலவு பண்ணணும்னு ஆசை இல்லையா? நீங்கலாம் வந்து ஃபோன்ல பணம் அனுப்பி சம்பாரிச்சு செலவு பண்ணணும்னு ஆசை இல்லையா? நீங்க எங்கேயோ வெளியில போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பணம் வேணும்லப்பா. லேப்டாப் வாங்கிக்கோங்கப்பா, லப்பா வாங்கிக்கோங்கப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி ஓகேங்களா? இது வந்து படிச்சவங்களுக்கு, மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்லா நல்லாருக்கும். சூப்பரா இருக்கும். இன்னொரு சேலரின்னா வீக்லி சேலரி. வீக்லி சேலரி அப்படிங்கும்போது வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஷிஃப்ட் கணக்கு போட்டு, ஒரு நாள் வேலை செஞ்சிருக்கிறப்பான்னு சொல்லி 6 நாளைக்கு 6 ஷிஃப்ட் சம்பளம் போட்டு, ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பளம்னா 6 நாளைக்கு ரூ. 3000 சம்பளம் குடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்கூடா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? பொதுவாகவே பிசினஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சில விதங்களா பிரிக்கலாம். அது என்னப்பா பிசினஸ்ல சில விதங்களா பிரிக்கலாம்னு சொல்லி கேட்டோம்னா, வேல்யூவபிள் பிசினஸ், நான் வேல்யூவபிள் பிசினஸ், பேசிக் இன்வெஸ்ட்மென்ட், வேல்யூவபிள் பிசினஸ், நான் பிக் சைஸ் ஓகேங்களா? பிக் சைஸ் இன்வெஸ்ட்மென்ட், நான் வேல்யூவபிள் பிசினஸ். கம்மியா இன்வெஸ்ட் பண்ணாலும் வேல்யூவபிளா இருக்கணும். அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் வேல்யூவபிளா போகக்கூடாது. ஏன்டா இது சபரி புரியாத வார்த்தையா பேசுறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் புரியாத வார்த்தையெல்லாம் பேச கிடையாது. சரிங்களா? சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு பொருள வாங்கி, அத வச்சிருந்து, அத நல்ல கரெக்ட்டான டைமிங் பார்த்து, ஒரு விலை ரேட்டு கூடி வரும்போது வியாபாரம் பண்றது. ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு பூண்டு எடுத்துக்கோங்களேன். பூண்டு வந்து 1 கிலோ ஒரு ரூ. 90 வாங்குறாங்கன்னு வைங்களேன். விவசாயி கிட்ட இருந்து ஒரு ரூ. 60 வாங்குவாங்க. விவசாயி கிட்ட ரூ. 60 வாங்கி, பல டோல்கேட்ட தாண்டி ஒரு பெரும் நகரம், ஒரு மெட்ராஸு, ஒரு கோயம்புத்தூரு, சரிங்களா? திருப்பூர் பக்கம் இங்க எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல வாங்கி ரூ. 60 வாங்கிட்டு வந்து, டோல்கேட்லாம் தாண்டி, வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவுலாம் பண்ணி, மெட்ராஸுக்கு வந்து 1 கிலோ ரூ. 200 விக்கிறாங்க அப்படின்னா, 1 கிலோவுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ரூ. 100 லாபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோவுக்கு. ரூ. 100 1 கிலோவுக்கு. ஒரு 1 டன் ஏத்திட்டு வராங்க. அந்த 1 டன்னுக்கு உண்டான ப்ராஃபிட் அவங்க எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூபிள் பிசினஸ். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இதெல்லாம் இருக்கும். நான் வேல்யூபிள் பிசினஸ்னா என்ன தெரியுங்களா? உடனடியா கெட்டு போகக்கூடிய பொருட்கள் மேல அதிகப்படியான பணத்த கொண்டு போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. அது என்னப்பா அது உடனடியா கெட்டு போகக்கூடிய பொருட்கள்? இருக்குது, இருக்குது, இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில காய்கறிகள் அப்படிங்கிறது சில நாட்கள் தாங்கும். சில வாரங்களே கூட தாங்கும். உதாரணத்துக்கு இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு லைட்டா தண்ணி தெளிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இஞ்சிலாம் 1 மாசம் நல்லாருக்கும். உருளைக்கிழங்கு தண்ணி தெளிச்சு வச்சிருந்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு மேல 10 நாளைக்கு மேல தாங்கும். தேங்காய் தாங்கும். தக்காளி தாங்காது. நீங்க என்னதான் அத ஃப்ரெஷ்ஷா காமிச்சாலுமே, உள்ளாடி பழம் ரொம்ப பழுத்து போயிரும். இது வந்து பழத்தினுடைய இயல்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். நான் வேல்யூவபிள் பிசினஸ். அது என்னப்பா நான் வேல்யூவபிள்? இன்னைக்கு வாங்கி வைக்கிறேன்னா, 1 வாரம் கழிச்சு அதே வேல்யூ இருக்குமான்னு சொல்லி கேட்டா கிடையாது. நான் இன்னைக்கு தக்காளி பழம் வாங்கி வைக்கிறேன். அந்த தக்காளி பழம் வாங்கி வச்சது இன்னைக்கு வந்து நான் ரூ. 100 விக்கிறேன். அதே போல நாளைக்கு விட்டா நாளான்னைக்கு பார்த்தா ரூ. 40 விக்கும். இது வந்து வேல்யூபிள் பிசினஸா? நான் வேல்யூபிள் பிசினஸ். இப்ப உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ. ஒரு முகூர்த்த சீசன் வருது, ஒரு திருவிழா வருது, ஒரு பண்டிகை வருது. நான் கணக்கு போடுறேன். அந்த பூ வந்து அன்னைக்கு 1 முழம் ரூ. 100 விக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 1 முழம் வேல்யூபிள் உள்ள ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயி கிட்ட இருந்து ரூ. 20 வாங்கிட்டேன். ரூ. 20 வாங்கிட்டு வந்து நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து ரூ. 100 விக்கும். திருவிழா அன்னைக்கு ரூ. 100 விக்கும். திருவிழா முடிஞ்சு ரூ. 25 விக்கும். இது வந்து நான் வேல்யூபிள் பிசினஸ். பார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைட் பிசினஸ் மாரி தான். லாட்டரி சீட்ல எப்படி கேரளால லாட்டரி சீட் அடிக்குதோ, அதே மாரி தான். சில டைம் அடிக்கும், சில டைம் அடிக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேல்யூபிள் பிசினஸ். அது என்னப்பா வேல்யூபிள் பிசினஸ்? வாங்கி போட்டது முதலீடு வாங்கி போட்டது லாபத்தோடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூபிள் பிசினஸ். ஃபார் த எக்ஸாம்பிள் சில்வரு, கோல்டு இது மட்டும் தான் நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க. சில்வர், கோல்டு மட்டும் தான் வாங்கி வச்சா ரேட் அதிகமாகும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்டைங்கிற மாரி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா,
எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சொல்லலாம் சிம்பிளாக, இப்போ எல்இடி பல்பு நம்ம ஊரில் ஒரு 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதே பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவுனு பக்கம் போனோம்னா ஒரு மெட்ராஸ் மாதிரி இடத்துல போனோம்னா 100 ரூபாய்க்குள்ள பல்ப் இருக்குமான்னு சொல்லி கேட்டால் தெரியாது. அங்கெல்லாம் 100 ரூபா கூட சொல்லுவாங்க. அந்த பல்ப் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இவங்க 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா இவங்க வாங்கும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தான் வரும். அதாவது பாதிக்கு பாதி ப்ராஃபிட் இருக்குது. 50 ரூபாய்க்கு வாங்குற பல்ப்பு ஒரு 100 ரூபாய்க்கு விற்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான எல்இடி குண்டு பல்பு, எல்இடி டியூப் லைட் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லக்ஸரியான லைஃப் வாழணும்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய மில்லியனர் ஆசைப்படக்கூடிய சில லட்சங்களில் புரளக்கூடிய பணக்காரங்க, சில லட்சங்களே இல்லைனாலும் சரி நான் லட்சங்களில் தான் மிதக்கிறேன்னு நம்பக்கூடிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்கள் ஆடம்பரமான லைட்டையும் ஆடம்பரமான விஷயத்தையும் தேடி போகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் பிஸ்னஸ்ஸு. என்ன வேல்யூபிள் பிஸ்னஸ்ஸு? நீங்கள் பல்ப் வாங்கி வச்சா கெட்டு போயிடுமா? கிடையாது. இதே மாதிரி இன்னொரு வேல்யூபிள் பிஸ்னஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் உதிரி பாகங்கள். ஆங்கிலத்தில் சொல்லிட்டுனா சரி, ஒன்று ஆங்கிலம் ஒன்று தமிழில் சொல்லிட்டுனா ஸ்மார்ட் ஃபோன் அண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பேர் பார்ட்ஸு. இப்போ உதாரணத்துக்கு எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது. எல்லாருடைய ஃபோனும் ஒரு தடவை வச்சா கீழே போடுவாங்க. வாங்கி ஃபோன் வச்சுக்கிறாங்கன்னா யார் ஃபோனாக இருந்தாலும் ஒரு தடவை வச்சா டச்சு மாற்றிருப்பாங்க. அல்லது ஒரு 10 தடவை வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 7 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டெம்பர் கிளாஸ் மாற்றிருப்பாங்க. சார்ஜர் 2 தடவை வாங்கியிருப்பாங்க. பேட்டரி உபயோகம் பேட்டரி மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிகழக்கூடிய செலவுகள். எல்லா செலவுமே 500 ரூபாய்க்கு மேலே தான். இருக்கிறதுலே டச்சு மட்டும்தான் 100 ரூபாய்க்கு மாற்றுவாங்க. டெம்பர் கிளாஸ் மட்டும்தான் 100 ரூபாய்க்கு மாற்றுவாங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தோம்னா 1000 ரூபாய்க்கு மேலே தான். சார்ஜர்லாம் 500 ரூபாய்க்கு மேலே தான். நானே கூட சார்ஜர் வாங்க போனேன். ஃபஸ்ட்டு போகும்போது 150 ரூபாய்க்கு ஒரு சார்ஜர் காமிச்சாங்க. சரிப்பா இதே வாங்கிக்கலாம்ப்பான்னு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கேன்வாஸ், ஓகேங்களா, அவங்களுடைய கேன்வாஸும் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்வாஸில் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இம்ப்ரெஸ் ஆகி 150 ரூபாய்க்கு வாங்கணும்னு போன சார்ஜர் 900 ரூபா போட்டு வாங்குறேன். அவங்களுடைய கேன்வாஸ் அந்த மாதிரி. அவங்களோட கேன்வாஸ்ன்னு சொல்கிறத விட நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு வேணும் 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 வேணும்ன்ட்டு நம்ம இன்னொருத்தர் சொல்லக்கூடாது இல்லையா? நம்மளுக்கு எங்கே போச்சு புத்திசாலித்தனம்? வாங்கினது ஒன்றும் இது கிடையாது. அது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க ஒரு 900 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்க வாங்கினோன்னு 700 ரூபாய்க்கு வாங்கி நம்மகிட்ட 900 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வாங்கக்கூடிய ரேட்லேருந்து நம்மளுக்கு அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸ்டு பிஸ்னஸ்ஸு. அவங்க சொன்னதை ரேட்டு நம்ம அதில் வழக்காட மாட்டோம். இதுவே ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய வெங்காய கடைக்காரங்க கிட்டையும் கத்திரிக்காய் விற்கிறவங்க கிட்டையும் நம்ம வழக்காடுவோம். ரோட்டோரத்தில் உட்காந்து கருவாட்டி விற்கிற ஆளுக்கு நம்ம வழக்காடுவோம். இந்த சார்ஜருக்கு சொன்ன ஆள்கிட்ட நம்ம வழக்காடணுமா? கிடையாது. அவன் 900 ரூபா சொன்னாலும் சரிங்க ஐயா கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு தான் வர பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா முழுக்க 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 வேல்யூ பேஸ்டு பிஸ்னஸ். அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எண்ணிக்கை அதிகமாக டெக்னாலஜியும் வளர்ந்துச்சு. டெக்னாலஜி வளர வளர யூடியூப்பும் வளர்ந்துச்சு. யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் வீடியோஸ் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் உருவாக்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அதுக்கோசரம் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோஸ் போட்டு மட்டுமே கிட்டத்தட்ட உலக அளவில் இருக்கக்கூடிய சினிமாக்காரங்களை விட யூடியூபர்ஸ் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைத்தன்மையோடையும் இருக்கிறாங்க, நகைச்சுவையாகவும் இருக்கிறாங்க, பொது அறிவாகவும் இருக்கிறாங்க, கோமாளித்தனமும் பண்ணுறாங்க, ஹீரோயிசமும் பண்ணுறாங்க, நல்லதும் பண்ணுறாங்க, கெட்டதும் பண்ணுறாங்க, சமையலும் பண்ணுறாங்க, சாணியும் அள்ளுறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டே இருக்குது. எஜுகேஷனும் சொல்லித்தராங்க. எதுக்குமே ஆகாத ஒரு சில வேலைகளையும் செஞ்சு காட்டுறாங்க. சயின்ஸ் ஆராய்ச்சியும் பண்ணி காட்டுறாங்க. எவ்வளவோ பண்ணி காட்டுறாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இஸ் ஸ்மார்ட் பிஸ்னஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைனில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குற செலவு மட்டும்தான் ஆகும். உருவாக்கி முடித்த வாட்டி அதை விநியோகம் பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. எப்படி? ரொம்ப 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 குறைவு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கன்னியாகுமரியில் ஒரு 2 கிலோ ஒரு டன்னு பூண்டு வாங்குறீங்க, மெட்ராஸுக்கு அனுப்பி விட்றீங்க. வண்டி வாடகை எவ்வளோ கேட்பாங்க? ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே ஆகும். இதுக்கிடையில டோல்கேட் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ ஒரு டன் பூண்டு அனுப்பி விட்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டன் பூண்டு நீங்கள் ஒரு 20,000க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு டன் 1000 கிலோ பூண்டு நீங்கள் 20,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இங்கேருந்து நீங்கள் அங்கே மெட்ராஸுக்கு அனுப்புறதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? ஆனால் இதுவே நீங்கள் ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, தயாரிக்கிறீங்க, ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து
கேமரா தேய்மானம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணுறீங்க கன்னியாகுமரியில். கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் ஜப்பானுக்கே அனுப்பினாலும் சரி, நெட்டு மட்டும்தான் செலவாகும். நம்ம ஊரில் நெட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5G ஃபோனாக இருந்தால் நெட்டும் நீங்கள் கொஞ்சோண்டு காசு போட்டால் போதும், மீதி எல்லாம் ஃபோனே பார்த்துக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் டிஜிட்டலில் எல்லாமே. அதன் காரணமாகத்தான், அதன் விளைவாகத்தான், அதனுடைய அதோடைய எதிரொலியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. எப்படி உடனுக்குடனே நேரடி ஒளிபரப்பு அப்படிங்கிறது செய்தி சேனலில் காட்டுறாங்களோ, அது போலவே அவங்களுக்கு கூட கொஞ்சம் சேர்த்து செலவாகும் காசு. ஆளுங்களை இங்கேருந்து அங்கே அனுப்பணும், எல்லாம் பண்ண முடிக்கணும். நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே வீடியோ போட்டு ஃபுல்லாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. இதை வந்து யாருமே மறக்க முடியாது. சரிங்களா? இந்த வீடியோ போடுறது அதே மாதிரி டிஜிட்டலான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸ்டு பிஸ்னஸ். ஓகேங்களா? ஷார்ட், அதாவது சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு த பெஸ்ட்டு வேல்யூபிள் பிஸ்னஸ்ஸு. குறைவான முதலீட்டில் மிக மிக வேல்யூ உள்ள ஒரு மதிப்புமிக்க ஒரு தொழில்னா மீடியா துறை தான், ஆன்லைன் தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டுக்கான கைடன்ஸு சொல்கிறதா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்மார்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட்டான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செலவுகள், நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது கம்மி, ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது மிக மிக அதிகம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அந்த 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லங்காமல் ஒரு 6 லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த வீடியோவை. 4 லட்சம் பேர், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை இவர் போடுற வீடியோ கிட்டத்தட்ட கம்பல்சரி ஒரு 6 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 100 ரூபா பொருள் உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பல்புன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா பல்பு வந்து விளம்பரம் பண்ணுறாரு. இவர் விளம்பரம் பண்ண உடனே 6 லட்சம் பேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் வந்து அதை தொட்டு பார்க்குறாங்க உள்ளாடி போயிட்டு. அந்த தொட்டு பார்த்ததுல 1 லட்சம் பேர் அந்த பல்பு வாங்குறாங்க. 1 லட்சம் பேர் பெருக்கல் அந்த பல்புன்னு போட்டிங்கன்னா அதோட தொகை எங்கேயோ போயிடும். ஸோ அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, எப்பா எனக்கு வந்து ஒன்னால தான் ரொம்ப மாசமாக தேக்கி வச்சிருந்த ஸ்டாக்லாம் விற்று போச்சு, எனக்கு ஒன்னால கிட்டத்தட்ட சுமார் பயங்கர லாபம், சரியா? நான் வந்து உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உன்னால எனக்கு 1 கோடி ரூபா எனக்கு வியாபாரம் ஆகி போச்சுப்பா, உனக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாளில் இவர் வீடியோ போட்டது ஒண்டி தான். அந்த ப்ராடக்ட் அவர் விளம்பரம் பண்ணதுனால அந்த பார்த்தவங்களில் 6 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. 4 லட்சம் பேர் உள்ளாடி போய் விசிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதில் 1 லட்சம் பேர் பல்ப் வாங்கியிருக்கிறாங்க. 100 ரூபா பல்புக்கு 100 ரூபா பல்பு 1 லட்சம் பேர் வாங்கினதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு அந்த பல்பு விற்று போயிடுச்சுன்னு சொல்லி அந்த பல்பு கடைக்காரங்க, பல்பு கம்பெனிக்காரங்க இவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. சூப்பர்ப்பா, இதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு கேட்க வேடிக்கையாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம், இப்படி கூட நடக்குமான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையாலுமே இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இதுவே வடக்கு பக்கம்லாம் போனீங்க, நார்த் சைட்லாம் போனீங்கன்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். கோடிகளில் புரளக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் கூட இருக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயமா தான் காட்டப்பட்டு இருக்கிறது. பணத்தை ஒருத்தன் சம்பாதிச்சானாலே அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்லன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே நம்மள சினிமாக்களில் பார்த்தா வளர்ந்தோம். இன்னைக்கு தான் ஸ்மார்ட் ஃபோனு. நம்ம சினிமா பார்த்து வளரும்போது அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல இருந்தும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, அனைத்து படங்களிலுமே ஹீரோ அப்படிங்கிறவர் ஏழையா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. வில்லன் தான் பெரிய பணக்காரனா இருப்பாரு, பெரிய லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாரு. வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையில் இருப்பாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஓட்டு வீட்டில் தான் இருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கண்ணோட்டத்தில் ஏழையா இருக்கிறவன் தான் ஹீரோ, வில்லன் அப்படிங்கிறவன் பணக்காரனா இருக்கிறவன் தான் வில்லன் அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து பழகி போன மக்கள் ஒருத்தன் பணம் சம்பாதிச்சானாலே அவனோட எஃபர்ட் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களை எனக்கு தெரியாதா, இவங்க தாத்தா காலத்தில் மாவாட்டி தான் விற்றாங்க, இவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை தான் வச்சுருந்தாங்க, எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும்பா, இவனுக்கு ஏதோ என்னமோ பண்ணிவிட்டான், என்ன பண்ணான்னு தெரியல, ஆனால் இந்த காசுலாம் நேர்மையாக வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்த சினிமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கலந்தது சினிமா அப்படின்னு சொல்லி விளம்பரத்தில் வர மாதிரி நம்மளுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறாக தான் தெரியும், தவறாக தான் காட்டப்பட்டு இருக்குது, தவறாக தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயமா தான் மக்களால் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? ஏன்னா நம்ம அப்படி தான் வளர்ந்துருக்குறோம். யூடியூப் இஸ் த பெஸ்ட்டு
ஓகேங்களா? யூடியூப் இஸ் த பெஸ்ட்டு. வீடியோ போடுறவங்க எல்லாருக்குமே. சாதாரண ஒரு ஏழையா ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில ஆண்டுகள் கழிச்ச வாட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது வருது. உதாரணத்துக்கு நம்ம மதன் கௌரி அண்ணா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர பார்த்து தான் நான் வீடியோ போடவே ஆரம்பிச்சேன். அந்த அண்ணன் ஆரம்பிக்கும்போதே ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில வரதுக்கோசரம் ஒரு முதல்ல வீடியோ போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு அவரோட பேர் சொன்னா தமிழ்நாட்டுல எந்த மூலைக்கு போனாலும் அவர தெரியும். அவரு ரோட்ல இறங்கி நடந்து போனா அவர் கூட நின்னு ஃபோட்டோ எடுத்துக்க கூட்டம் கூடும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய அவரு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே யூடியூப் தான் செஞ்சு குடுத்துச்சு. யூடியூப் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? யூடியூப் இஸ் த அ ஆன்லைன் சோசியல் மீடியாக்கெல்லாம் கிங் மாரி அவரு. யூடியூப் த கிங் இன் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாக்களிலே யூடியூப் தான் ரொம்ப ரொம்ப ஒரு கிங் மாரி இருக்குது. ஸோ, அதன் காரணமா தான் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் கோடிக்கணக்குல குரோர்ஸ்ல என்ஜாய் பண்றாங்க லைஃப. எல்லாத்தோடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும், எல்லாருடைய வருமானத்துக்கு பின்னாடியும் ஒரு மிக மிக கடுமையான ஒரு உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இத வந்து யாருமே எளிமையான முறையில சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உழைப்பு என்ன இருக்குதுன்னு சொல்லி உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா உட்காந்துட்டு நாம ஒரு கதை சொல்லலாம், இத சொல்லலாம்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தர் உழைப்புக்கு பின்னாலயும் ஒரு இது இருக்கும். சரிங்களா? வருமானத்துக்கு பின்னாடியும் ஒரு உழைப்பு இருக்கும். இப்ப உங்ககிட்ட பகிர்ந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது வேல்யூபிள் பிசினஸா, நான் வேல்யூவபிள் பிசினஸான்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க.